சார் இப்போ இது ரொம்ப சீரியஸான டாபிக். நம்ம நெக்ஸ்ட் பேச போறது வந்து இந்த அரிசி கொள்முதல், நெல் கொள்முதல், அரிசி கொள்முதல். அதாவது வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் ரைஸ் புரொடியூஸ் பண்ற ஒரு இடத்துல தமிழ்நாடு இருக்கு. வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் ரைஸ்னா அந்த 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 ரைஸோட குவாலிட்டி, அந்த ரைஸோட சுப்ரீமசி தமிழ்நாட்ல ரொம்ப அதிகம். ஆனா, அந்த விவசாயிகள் அந்த நெல்லை வந்து வைக்கும் இடத்தில் ஒரு பெரிய ஊழல். இன்ஃபாக்ட் எடப்பாடி ஐயா நான் பார்க்க போறேன்னு சொன்னோனே, அவசர அவசரமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, இவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த ரெடி பண்ணாங்க. இந்த நெல் கொள்முதல்ல மத்திய அரசு மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. வாட் இஸ் த ஆக்சுவல் ஃபேக்ட்? அதுக்கு முன்னாடி ஒரு பாமரத்தனமா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா யாராவது அரிசி வந்து ஒரு புரோட்டீனே இல்லாத ஒரு உணவு. நீங்கள் அத சாப்பிடுவதே தப்பு. நீங்க வந்து ஆமா. இப்போ ஒரு ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு 30 வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொய்ய. ஓகே. அரிசிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல இல்லைங்க. எனக்கு நான் 4 வீக்ஸ் முன்னாடி எவ்ரி இயர் வந்து நான் ஐ கோ ஃபார் அ ஹெல்த் செக்கப். த கம்ப்ளீட் பாடி ஹெல்த் செக்கப் ஒரு 3 இயர்ஸா நான் போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து நீங்க ரைஸ கம்மி பண்ணுங்க. அதுக்கு பதிலா நெறைய விட்டமினான விஷயத்த எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தைய அந்த இது சொன்னாங்க. நாம வந்து 18 வகை உணவோட சாப்பிட்டவங்க. இன்னைக்கு நீங்க அள்ளி தெளிச்சுக்கிட்டு, கிண்ணியில வச்சுக்கிட்டு இப்டி இப்டி சாப்பிட்டு போற மாரி ஒரு குழம்பையோ, ஒரு ரசத்தையோ, ஒரு ஆ தயிரையோ போட்டுக்கிட்டு, ஒரு ஊறுகாயோ அல்லது பொடியையோ எதையோ பிசைஞ்சுட்டு சாப்பிடுற வழக்கம் நம்மகிட்ட இருந்ததில்ல. இது அவசர உலகம். நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ, அந்த அரிசி அப்படிங்கிறது டைரக்ட்டா புரோட்டீன குடுக்குமா? அல்லது நாம சாப்பிடுற அந்த 18 காம்பினேஷன். அது பிரண்ட தொகைகளா இருக்கட்டும், கருவேப்பில தொகைகளா இருக்கட்டும், கொத்தமல்லி தொகைகளா இருக்கட்டும், அல்லது நவதானியங்களா இருக்கட்டும், அல்லது மெந்தியமா இருக்கட்டும், சீரகமா இருக்கட்டும், அ எந்த ஒரு பருப்பு வகையா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து தான் அதை குடுக்கும். நான் கோட் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள பனியன போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கோ, அப்படி கேட்கிறது தான் அரிசிய பார்த்துட்டு உனக்கு புரோட்டீன் இல்லன்னு சொல்ற முட்டாள்தனம்.